ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜூன் மாதத்துக்கான வேர்ல்டு பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாங்யி-6 விண்கலம். இந்த விண்கலத்தை அனுப்பியிருக்கிற நாடு எதுன்னு பார்த்தோம்னா சீனா வந்து முதல் முறையாக நிலவின் தென் துருவத்திற்கு வந்து இந்த சாங்யி-6ங்கிற விண்கலத்தை வந்து அனுப்பியிருக்கு. நிலவின் தென் துருவத்தில் இருக்கிற மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரித்து வந்து ஆய்வு செய்யறதுக்காக சீனா வந்து திட்டமிட்டிருக்கு. மேலும் 2030க்குள்ள மனிதர்களை வந்து சந்திரனில் தரையிறக்கும் திட்டத்தை வந்து செயல்படுத்த இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்கு. சாங்யி-6 விண்கலத்தை அனுப்பியிருக்கிற நாடு எதுன்னு பார்த்தோம்னாக்கா சீனா. அதுவும் நிலவின் தென் துருவத்தில் முதல் முறையாக இந்த விண்கலத்தை வந்து அனுப்பியிருக்கு சீனா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 90 டன் மருத்துவ பொருட்கள் கியூபாவுக்கு அனுப்பியிருக்கு இந்தியா. தீவு நாடுகளுக்கு வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளின் அடிப்படையில் கியூபாவுக்கு வந்து இப்போ 90 டன் மருத்துவ பொருட்களை வந்து இந்தியா வந்து அனுப்பியிருக்கு. 90 டன் மருத்துவ பொருட்கள் எங்கே இந்தியா அனுப்பிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா கியூபாவுக்கு அனுப்பிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மெக்சிகோவின் முதல் பெண் அதிபர். இந்த நாட்டில் பார்த்தோம்னா 200 ஆண்டு காலமாக பெண் அதிபரே கிடையாதான். இவங்க தான் வந்து முதலாக ஒரு பெண் அதிபராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா கிளாடியா ஷீன்பாம். மெக்சிகோவின் முதல் பெண் அதிபர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா கிளாடியா ஷீன்பாம். மெக்சிகோவின் 200 ஆண்டு கால தேர்தல் வரலாற்றில் பார்த்தோம்னா முதல் பெண் அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த கிளாடியா ஷீன்பாம். மெக்சிகோவின் முதல் பெண் அதிபர் யாருன்னு பார்த்தோம்னா கிளாடியா ஷீன்பாம். அடுத்தது பார்த்தோம்னாக்கா 3வது முறையாக சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளிக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் 3வது முறையாக விண்வெளிக்கு சென்றிருக்காங்க. எப்பப்பன்னு பார்த்தோம்னாக்கா 2006, 2012 அப்போல்லாம். இப்போ அதுக்கப்புறம் 2024 இப்போ தான் போயிருக்காங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னாக்கா பார்த்தோம்னா 6வது டேபிளில் வர மாதிரியே இருக்குது பாருங்கள். 2006, 2012, 6, 12, 2024. 3 18 வராது, +4 24. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 2006, 2012, 2024 மூணுமே பார்த்தோம்னா 6வது டேபிளில் வர மாதிரி இருக்கும். சுனிதா வில்லியம்ஸ் வந்து இப்போ வந்து 3வது தடவை விண்வெளிக்கு பயணம் செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 தடவை எப்போ போனாங்கன்னு பார்த்தோம்னா 2006, 2012, இப்போ 2024 போயிருக்காங்க. அமெரிக்க நாட்டின் தனியார் நிறுவனமான போயிங், இந்த தனியார் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனருங்கிற விண்வெளி ஓடத்தில் தான் வந்து அவங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து பயணிச்சிருக்காங்க. இவங்க தான் சொல்லப்போனால் அந்த விண்வெளி ஓடத்தையே வந்து இயக்கியிருக்காங்க. இவங்களோட சென்ற இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா பட்ச் வில்மோர். இவங்க 2 பேரும் தான் வந்து அந்த ஓடத்தில் சென்றிருக்காங்க. இவங்க 2 பேரும் போனதுனால இந்த போயிங்கிறது தனியார் நிறுவனம். இந்த தனியார் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனருங்கிற விண்வெளி ஓடத்தில் பயணம் மேற்கொண்ட முதல் குழு யாருன்னு பார்த்தோம்னாக்கா இவங்க சுனிதா வில்லியம்ஸ் ப்ளஸ் இன்னொருத்தவங்க பட்ச் வில்மோர். இவங்க 2 பேரும் தான் வந்து முதலாக அந்த ஓடத்தில் பயணம் செஞ்சுருக்காங்க. இதன் மூலம் ஸ்டார்லைனர் விண்வெளி ஓடத்தின் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் குழுங்கிற சாதனையை இவங்க படைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த சோதனை வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னாக்கா ஸ்பேஸ் எக்ஸுக்கு அடுத்தபடியாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஆட்களை அனுப்பக்கூடிய 2வது தனியார் நிறுவனங்கிற பெருமையை வந்து இந்த போயிங் வந்து பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயிங்கிறது தனியார் நிறுவனம். இவங்க வந்து இப்போ அனுப்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தனியார் ஒரு நிறுவனம் அனுப்பிச்சிருக்கு. எந்த நிறுவனம் பார்த்தோம்னா ஸ்பேஸ் எக்ஸ். இந்த ஸ்பேஸ் எக்ஸுங்கிற ஒரு தனியார் நிறுவனம் அனுப்பிச்சிருக்கு. அவங்க அனுப்பிச்சினது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதே போல் இந்த இது சக்ஸஸ் ஆனிச்சு அப்படின்னாக்கா இவங்க 2வது அப்படிங்கிற இடத்த பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தனியார் நிறுவனம் வந்து 2வது இடத்தை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய உறுப்பினர்கள். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட புதிய உறுப்பினர்களாக டென்மார்க், கிரீஸ், பாகிஸ்தான், பனாமா, சோமாலியா இந்த 5 நாடுகளை வந்து நிரந்தரமற்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த 5 நாடுகளும் பார்த்தோம்னா 2025 தொடங்கி 2 ஆண்டுகள் பதவி வகிக்கும். இந்த 5 நாடுகளும் எந்த 5 நாடுகளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஈக்வடார், ஜப்பான், மால்டா,
மொசாம்பி மற்றும் சுவிட்சர்லாந்து. இந்த 5 நாடுகளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் வந்து அந்த 5 நாடுகள் வந்து இந்த நிரந்தரமற்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த 5 நாடுகளில் பார்த்தோம்னா பாகிஸ்தான் இருக்குது. டென்மார்க், கிரீஸ், பாகிஸ்தான், பனாமா, சோமாலியா. இந்த பாகிஸ்தான் பார்த்தோம்னாக்கா இந்த ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சிலர் உறுப்பினராக 8வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் வந்து 8வது முறையாக ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. மேலும் ஐநாவோட புதிய தலைவராக கேமரூன் நாட்டோட முன்னாள் பிரதமர் அமைச்சரான பிலிமோன் யங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஐநாவின் புதிய தலைவராக கேமரூன் நாட்டின் முன்னாள் பிரதம அமைச்சரான பிலிமோன் யங் இவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து ஐநாவை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா ஜிகே பார்ப்போம். ஐநா பொதுச் செயலாளர் யாருன்னு பார்த்தோம்னா ஆண்டோனியோ குட்டரஸ். ஐநா தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நியூயார்க், அதாவது மன்ஹாட்டன். ஐநாவோட உள்ள உறுப்பு நாடுகள் மொத்தம் 193. அடுத்து பார்த்தோம்னாக்கா யூஎஃப்சியில் வெற்றி பெற்ற முதல் இந்தியருங்கிற பெருமையை பூஜா தோமருங்கிறவங்க பெற்றிருக்காங்க. அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்ற முதல் இந்தியருங்கிற பெருமையை வந்து பூஜா தோமருங்கிறவங்க பெற்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா வேளாண்மை பயிற்சிக்காக மாணவர்களை வந்து சீனாவுக்கு அனுப்பியிருக்கு பாகிஸ்தான். வேளாண்மை பயிற்சிக்காக மாணவர்களை வந்து சீனாவுக்கு அனுப்பியிருக்கு பாகிஸ்தான். நவீன வேளாண்மை பயிற்சிக்காக 1000 மாணவர்களை சீனாவுக்கு அனுப்ப பாகிஸ்தான் வந்து முடிவெடுத்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா. தென்னாப்பிரிக்க அதிபராக ஏற்கனவே வந்து இவங்க தான் இருக்காங்க. மறுபடியும் வந்து இவங்களே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்க அதிபராக சிரில் ராமபோசாங்கிறவங்க மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்லோவாக்கிய அதிபர் இவங்க வந்து பீட்டர் பில்லக்ரினி. ஸ்லோவாக்கிய அதிபர் யாருன்னு பார்த்தோம்னா பீட்டர் பில்லக்ரினி. மத்திய ஐரோப்பிய நாடான ஸ்லோவாக்கியாவின் புதிய அதிபராக பீட்டர் பில்லக்ரிங்கிறவங்க பதவியேற்றிருக்காங்க. ஸ்லோவாக்கிய அதிபர் யாருன்னு பார்த்தோம்னா பீட்டர் பில்லக்ரினி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சமபாலின திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் வந்து இப்போ தாய்லாந்தில் கொடுத்துருக்காங்க. சமபாலின திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் எந்த நாட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா தாய்லாந்து. சமபாலின திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் வழங்குவதற்கான முக்கிய மசோதா தாய்லாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த நாடு தான் சமபாலின திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கும் முதல் தெற்காசிய நாடுங்கிற பேர் பெற்றிருக்கு. சமபாலின திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் வழங்கிய நாடு இப்போ வழங்கப்பட்டிருக்க நாடு எதுன்னு பார்த்தோம்னா தாய்லாந்து. அடுத்து பார்த்தோம்னாக்கா கடும் பக்க விளைவுகள் இருப்பதாக கூறி நம்ம இந்திய மருந்துக்கு வந்து நேபாளம் வந்து தடை விதிச்சிருக்கு. எந்த மருந்துன்னு பார்த்தோம்னா பயோடெக்ஸ் மருந்து. இந்தியாவின் பயோடெக்ஸ் மருந்து விற்பனை மற்றும் விநியோகத்திற்கு வந்து நேபாளத்தில் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை வந்து தடை விதிச்சிருக்கு. இந்திய மருந்து தயாரிப்பு நிறுவனமான சைடஸ் ஹெல்த் கேர் நிறுவனம் தயாரித்திருக்கிற இந்த பயோடெக்ஸ் மருந்து வந்து அதில் குறிப்பிட்ட தயாரிப்பு முறைகளை பின்பற்றலைங்கிற ஒரு காரணத்தை சொல்லி நேபாளம் வந்து தடை விதிச்சிருக்கு. கடும் பக்க விளைவுகள் இருக்கிறதா சொல்லி இந்திய மருந்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா நேபாளம். அந்த மருந்து பேர் என்னன்னு பார்த்தோம்னா பயோடெக்ஸ். அது வந்து 1 GM மருந்து. பயோடெக்ஸ்ங்கிற ஒரு மருந்து. இந்த மருந்துக்கு நேபாளம் வந்து தடை விதிச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா நேட்டோவின் தலைவர் மார்க் ருட்டேங்கிறவங்க இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நேட்டோவின் புதிய தலைவராக மார்க் ருட்டே. மேற்கத்திய நாடுகளின் இராணுவ கூட்டமைப்பு தான் வந்து நேட்டோ. பொதுச் செயலாளராக நெதர்லாந்தின் தற்போதைய பிரதமர் மார்க் ருட்டேங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நேட்டோவின் புதிய தலைவராக நெதர்லாந்தோட தற்போதைய பிரதமரான மார்க் ருட்டேங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட இருக்காங்க. நேட்டோவின் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா மார்க் ருட்டே. நேட்டோங்கிறது மேற்கத்திய நாடுகளின் இராணுவ கூட்டமைப்பு. இதோட பொதுச் செயலாளராக நெதர்லாந்தின் தற்போதைய பிரதமர் மார்க் ருட்டேங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட இருக்காங்க. தேங்க்யூ.